ஏஜ் ஆக ஆக கிட்னியில் நிறைய ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. யூரினரி இன்ஃபெக்ஷன், நோய் தொற்று. இந்த நோய் தொற்று கிட்னியில் இருக்கலாம், இல்லை பிளாடரில் இருக்கலாம். திடீர்னு யூரின் போனால் ஒரே பிளட்டாக இருக்குது, பயந்து போயிடுவாங்க. யூரின் ஒரு ட்ராப் எடுத்துக்கொண்டு மைக்ரோ டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பூங்காட்டு நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் விஎஸ் நடராஜன், முதியோர் நல மருத்துவர் பேசுகிறேன். இந்த எபிசோடில் முதியோர்கள் சந்திக்க வேண்டிய ஒன்றாவது காமன் ப்ராப்ளம் யூரினில் பிளட்டு கலந்து வருது. அது ஹெமச்சூரியான்னு சொல்லுவோம். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். ஏஜ் ஆக ஆக கிட்னியில் நிறைய ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. கிட்னி இன்ஃபெக்ஷன் வரலாம், கல் வரலாம், கேன்சர் வரலாம், சோமணி ப்ராப்ளம் வரலாம். இதோட முதல் அறிகுறியை சில பேர் என்ன, பிளட்டு நல்லா இருந்துகிட்ருப்பாங்க, ஹெல்த்தியாக இருப்பாங்க, திடீர்னு யூரின் பாஸ் பண்ண போனால் இன்னும் பிளட்டாக இருக்கும். அது ரொம்ப பயந்துருவாங்க. ஐயோ எனக்கு கேன்சர் வந்துச்சுன்னு பயந்துக்குவாங்க. அப்படி பயப்படவே வேண்டியதில்லை. எதனால் யூரினில் பிளட்டு வருது அது தெரிஞ்சுக்கிட்டு அது தகுந்த மாதிரி வயிற்று பண்ணிட்டு போகலாம், அவ்வளோதான். இப்போ நம்ம பார்க்குறது என்ன முக்கியமான காரணம் அப்படின்னா, யூரினரி இன்ஃபெக்ஷன், நோய் தொற்று. இந்த நோய் தொற்று கிட்னியில் இருக்கலாம், இல்லை பிளாடரில் இருக்கலாம். அந்த நீர்ப்பாதையில் எந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா இந்த ஃபஸ்ட் இண்டிகேஷனே உங்களுக்கு பிளட் இந்த யூரின். அது மட்டும் இல்லை, யூரின் அடிக்கடி போகும். யூரின் போனால் எரிச்சலாக இருக்கும். சார் நான் யூரின் வர மாதிரி போனால் ரொம்ப கடுக்குது சார், 1 or 2 drops தான் வருது சார். தட்ஸ் கிளாசிக்கல் இண்டிகேஷன் ஆஃப் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். இந்த பிளாடரில் 250 ml போக யூரின் இருந்துகிட்ருக்கும். ஒரு ட்ராப் ஆஃப் பிளட்டு மேலே கிட்னியிலேருந்து கீழே அது கலந்துச்சுன்னா ஹோல் 250 ml பிளட்டாக தெரியும். ஆனால் உண்மையான பிளட் ஒரு ட்ராப் தான். யூரின் மிக்ஸ் ஆகும்போது ஹோல் பிளட் தெரியும். பயப்பட வேண்டாம். யூரின் இன்ஃபெக்ஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காஸ் ஃபார் பிளட் இன் த யூரின். அடுத்து என்ன காமனாக பார்க்கணுன்னா, கல். அந்த கல் கிட்னியில் இருக்கலாம், இல்லை யூரிட்டில் இருக்கலாம், இல்லை பிளாடரில் இருக்கலாம். இந்த கல் ரொட்டேட் ஆகும்போது பெயின் வரும், ஃபீவர் வரும், அப்புறம் யூரினில் பிளட் வரும். இந்த கல் கிட்னியில் இருக்கிற கல் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி கீழே பிளாடருக்கு வரும். இந்த கல் கிட்னியில் இருக்கும், ஒரு பெயினும் இருக்குது, சைலண்ட்டாக இருந்துகிட்ருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வரும்போது இந்த ஒரு பிரிகன் லேடிக்கு இந்த வயிற்று வலி பிரிகன் வயிற்று வலி வரும். அது மாதிரி வயிற்று வலி விட்டு 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 இறங்கி சாப்பிட்டா ஆண்களுக்கு டெஸ்டிஸ் வரலாம் போகும். கொஞ்சம் வலி வரும், விட்டு விட்டு வலி வரும், கொஞ்சம் விட்டுரும், மறுபடியும் வலி வரும், விட்டுரும். இது எப்படின்னா, அந்த கல் எப்பப்போ இறங்குதோ அப்போல்லாம் வலி வரும். இது குட் இண்டிகேஷன். 3-4 வாட்டிக்கு வலி வந்துச்சுன்னா 4வது வாட்டி அந்த கல் பிளாடருக்கு வந்துடும், வலி இருக்காது. ஸோ கல், வலி ப்ளஸ் பிளட் இந்த யூரின் இருந்ததுன்னா நத்திங் டு வரி. மோஸ்ட் லைக்லி டியூ டு ஸ்டோன். அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது அல்ட்ராசவுண்ட் எடுத்து பார்த்துட்டு ஸ்டோன் அதை ட்ரீட் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் இன்னொரு மோஸ்ட் பெயின்லெஸ் ஹெமச்சூரியா. ஒன்றுமே இருக்காது, நோ பெயின், நோ ஃபீவர், ஒன்றுமே இல்லை. திடீர்னு யூரின் போனால் ஒரே பிளட்டாக இருக்குது, பயந்து போயிடுவாங்க. அது ரொம்ப காமன் கண்டிஷன் யூரினரி ட்ராக்டில் கேன்சர். அது பேர் பெயின்லெஸ் ஹெமச்சூரியா. வலி இல்லாமையே பிளட்டு யூரின் வந்துச்சுன்னா மோஸ்ட் லைக்லி டு பி கேன்சர். இந்த கேன்சர் கிட்னியில் இருக்கலாம், இல்லை பிளாடர் இருக்கலாம். ஸோ அது பயப்பட வேண்டாம், நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னும் அடுத்த கண்டிஷன் ப்ராஸ்டேட். உங்களுக்கு பார்த்து வரைக்கும் ஜென்ஸுக்கு இருக்குது, எல்லாத்துக்கும் ப்ராஸ்டேட் இருக்கும். 6 years ஆனால் கொஞ்சமாக வீங்கிட்டே வந்துட்டுருக்கோம். அந்த கேன்சருடைய 1வது இண்டிகேஷன் முதல்ல அடிக்கடி யூரின் போவாங்க. யூரின் போனால் ஹோல்ட் பண்ண முடியாது, யூரின் போன ரொம்ப டைம் ஆகும். அப்புறம் டபுள் மெச்சுரேஷன், இதோட பிளட்டும் கலந்து வந்துச்சுன்னா இட் மோஸ்ட் லைக்லி டு த கேன்சர் ப்ராஸ்டேட். ஸோ நத்திங் டு வரி. அதுக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு பிஎஸ்ஐன்னு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் சில டேப்லெட், இந்த பிளட் தின்னர் சொல்லுவோம், ஆஸ்பிரின், குளோபிக்கல் டேப்லெட்ஸ்னால கூட வரலாம். சிறப்பு காலர் இல்லது எல்லாமே ஹெமச்சூரியா நினச்சி பயப்பட வேண்டாம். ஒன்றும் இல்லை, யூரின் ஒரு ட்ராப் எடுத்துக்கொண்டு மைக்ரோ டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆர்பிசி இருந்தால் பிளட் இருக்குன்னு அர்த்தம், ஆர்பிசி இல்லைன்னா பிளட் இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம், ஈஸி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ யூரினரி ட்ராக்டில் இன்ஃபெக்ஷன் இருந்து, கேன்சர் இருந்து, கட்டியில் இருந்து பல காரணங்களால் யூரினில் பிளட்டு வரும். அதை தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதை பார்த்து உடனே பயப்பட வேண்டாம். ஈவன் சாதாரண இன்ஃபெக்ஷனில் கூட வந்திருக்கலாம். அது ஒரு கோர்ஸ் ஆன்டிபயோட்டிக் கூட சரியாக போயிட போகுது. இல்லை அதுக்கு மாறாக கேன்சர், அது ப்ராஸ்டேட்டோ கேன்சர், அது கிட்னியில் வரலாம். அதுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரீட்மெண்ட். ஒன்லி திங் மேக் ஏர்லி டயக்னோசிஸ். முதுமையில் ஏற்படும் எல்லா நோய்களையும் குணப்படுத்த முடியும். முக்கியமாக ஆரம்ப நிலையை கண்டறிஞ்சால் தக்க சிகிச்சை அளிச்சிடலாம். அதனால் டிலே பண்ணாமல் இது மாதிரி யூரினில் கலர் மாறி வந்தால்
முன்னாடி யூரின் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு டாக்டர் கன்சல்ட் பண்ணி தக்க சிகிச்சை பெற்று நம்ம நல்ல மட்டும் வாழலாம். இந்த நிகழ்ச்சியில் முதியோர்களுக்கு ஏற்படும் சிறுநீரகத்தில் இரத்தம் கலந்து வருவதை பற்றி தெரிந்து கொண்டோம். வேறொரு நிகழ்ச்சியில் வேறொரு டாபிக் பற்றி உங்களை நான் பேச இருக்கிறேன். இது பூங்காற்று, நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.